தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம். இந்திய விடுதலை போராட்ட வீரரான வ.உ. சிதம்பரனார் பிரிட்டானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதலாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். இவரோட நினைவாக தூத்துக்குடி துறைமுகம் வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கு. பல சர்வதேச கப்பல்களையும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யறதையும் பார்க்க நினைக்கிறவங்க இந்த துறைமுகத்துக்கு போயிட்டு வரலாம். ஆனா இந்த ஹார்பரை பார்க்க வ.உ. சிதம்பரனார் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஒரு நாளைக்கு மட்டும் பொதுமக்களை பார்க்க அனுமதிக்கிறாங்க. முத்துநகர் கடற்கரை இது தூத்துக்குடியின் ஒரு புகழ்பெற்ற கடற்கரையாக விளங்குது. இந்த பீச்சில் அமைஞ்சிருக்கிற நேரு பார்க்கையும் நம்ம பார்க்கலாம். இந்த பீச் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் இந்த கோயில் திருச்செந்தூர்ல கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு. 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் இந்தியாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்குது. தேரிக்காடு குதிரைமொழி. இந்த இடம் சுமார் 390 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு செக்க செவந்த மன்னர்களாலும் மன்னர் மேடுகளாலும் சூழப்பட்டிருக்கு. இந்த தேரிக்காட்டில் உள்ள போயிட்டு வழி மறந்துட்டா 4 பக்கமும் ஒரே மாதிரி இருப்பதால திரும்ப வழியை கண்டுபிடிச்சு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்றாங்க. இந்த தேரிக்காட்டில் சிங்கம், அசுரன் உள்ளிட்ட பல திரைப்படங்களும் ஷூட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குது. கழுகுமலை முருகன் கோயில் மற்றும் வெட்டுவான் கோயில். இது முருகனுக்காக பாறையை குடைஞ்சி அமைக்கப்பட்ட ஒரு குடைவரை கோயிலாகும். இக்கோயிலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற கழுகுமலை வெட்டுவான் கோயில் மலைப்பகுதியில் ஒரே கல்லை குடைஞ்சி அமைக்கப்பட்டிருக்கு. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கழுகுமலை கோவில்பட்டியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் சங்கரன் கோயில்